கிறிஸ்துவின் உயிர்ப்பே நற்செய்தி. தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். 2 தீமோத்தேயு 2:8. கிறிஸ்தவத்தின் மையம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு. ஆண்டவரின் உயிர்ப்பை 4 நற்செய்தியாளர்களும் விவரிக்கின்றார்கள். உயிர்ப்பின் செய்தியை எடுத்துரைக்கின்ற போது 4 நற்செய்தியாளர்களும் சற்று வேறுபடுகின்றார்களே தவிர முரண்படுவதில்லை. 4 நற்செய்தியாளர்களும் எடுத்தியம்பிய கருத்தில் அணுகுமுறை மாறுபட்டாலும் ஒரு சில ஒற்றுமைகளுக்கும் பஞ்சமில்லை. கல்லறை வெறுமையாயிருந்தது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். பெண்கள் தான் முதலாக பார்த்தார்கள். உயிர்ப்பு நடைபெற்றது. வாரத்தின் முதல் நாள் இதில் அனைவரும் ஒன்றுபடுகின்றார்கள். மத்தேயு வானதூதரையும், மார்க்கு இளைஞரையும், லூக்கா மின்னலாடை அணிந்த இருவரையும், யோவான் 2 வானதூதர்களையும் நற்செய்தி அறிவிப்பாளர்களாக குறிப்பிடுகின்றனர். ஆனால் இவர்கள் அனைவருமே வலியுறுத்துகின்ற செய்தி ஒன்றுதான். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கின்றார். கிறிஸ்துவின் உயிர்ப்பு தான் நற்செய்தி. பவுலாரும் தீமோத்தேயுவுக்கு எழுதிய கடிதத்திலும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு தான் நற்செய்தி என்பதை மிக அழுத்தமாக குறிப்பிடுகின்றார். மட்டுமல்ல, கொரிந்து சபைக்கு எழுதும்போது கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று கூறி கிறிஸ்துவின் உயிர்ப்பு தான் நற்செய்தி, அதுதான் உங்கள் பற்றுறுதி என்பதை தெளிவுபடுத்துகின்றார். தொடக்க கால திருச்சபையின் முதல் போதனையாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு தான் விளங்கியது. திருத்தூதர்களின் போதனையில் உயிர்ப்பு செய்தியை முதலில் இடம்பெற்றிருந்தது. நம் வாழ்விலும் கிறிஸ்துவின் உயிர்ப்பாகிய நற்செய்தியை முதன்மையாக்குவோம். கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சான்றாக்குவோம். ஜெபம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் வழியாய் நற்செய்திக்கு புது விளக்கம் தருகின்ற கடவுளே, கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு என்றும் சான்றாளர்களாய் வாழ அருள்தாரும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும். கிறிஸ்துவின்